हरि ओम। श्री गुरुभ्यो नमः। अधिक्रूर महाकाय कल्पांतगुणोपमा भैरवाय நமஸ்துभ्यம் அனுக்ஞாம் தாதுமருகசி. உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் 14/7/2024 முதல் 20/7/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். ஆதரவு அளிக்கக்கூடிய பக்த கொடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். பல பக்த கொடிகள் உங்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு பலவிதமான தகவல் வழிகளில் தொடர்பு கொண்டிருக்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்கள். எனக்கும் உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோன்றது. பல பக்த கோடிகள் அவர்களுக்கு எங்களுக்கும் அவர்களுடைய ஊருக்கும் அவர்களுடைய நாட்டிற்கும் அழைத்திருக்கிறீர்கள். குருவருளும் திருவருளும் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் என்று பிரார்த்திக்கின்றேன். இவ்வளவு அன்பும் பாசமும் உடைய உங்களுக்கு இறையருள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க வேண்டும். உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான வெற்றியை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம். இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியில் இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் நவக்கிரகங்களுடைய நிலைகளை சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியிலே சூரிய பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியிலே புத பகவான் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கன்னியா ராசியிலே சந்திர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் பிரவேசிக்கின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் இந்த நவக்கிரகங்களுடைய இயல்புகளை நாம் சிந்திக்கும் பொழுது வருகின்ற 17/7/2024 சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசிக்கின்றார். ஆகையினால் இந்த சூரிய பகவான் புத பகவானுடைய சேர்க்கை எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறதோ, ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய செயற்கை, கும்பராசியில் சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் பிரவேசிக்கும் பொழுது மாற்றங்களும் ஏற்றங்களும் எவ்வாறு மாறி மாறி வருகின்றன என்பதையும், மீனராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது இந்த ராகு பகவானுடைய தாக்கம் தாங்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ராசி சார்ந்த பக்த கோடிகள் யார், அதற்கு எந்தெந்த தீர்வுகளை நாம் இந்த வாரத்தில் பின்பற்ற வேண்டும் போன்ற விரிவான வார ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்போம். பக்த கோடிகளது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சிக்கு வருவோம். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு 9, 12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தசம லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். ஆனால் லாபஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரித்தாலும் அவர் வக்ரகதியை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாக்கங்கள் எவ்வாறு ஏற்படும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்.
மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 3-6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். அபரிமிதமான உயர்வை நீங்கள் பெறுவீர்கள். எந்த கல்வி திட்டங்களை நோக்கி உங்களது கல்வி பயணம் தொடங்கி இருக்கின்றதோ, நீங்கள் எதிர்பார்த்த கல்வி திட்டங்கள் கிடைத்து ஒரு ஆனந்தத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. இளைஞர்களுக்கு நல்ல படிப்பு இருக்குது, நல்ல திறமை இருக்குது, நல்ல உத்தியோகம் எப்பொழுது என்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சிகள் இவைகள் யாவும் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பலவிதமான இடர்பாடுகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இந்த வயசுக்கு மேலே நம்மால் வாழ முடியுமா என்ற நிலையில் இருந்தவர்களுக்கு கூட இளைஞர்களைப் போல ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் தோன்றுவதையும், உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி தோன்றுவதையும், இந்த மிராக்கிளை நினைச்சு உங்களை நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகைகளில் மனதில் ஒரு ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த ஆனந்தம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் புதிய முதலீடுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இருந்தாலும் சஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வரும்பொழுது எதையும் சிந்திக்கக்கூடிய, எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறது. அபரிமிதமான முன்னேற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்புவதை சிந்திக்க முடியும். இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய முதல் பகுதியில் உங்களது தீர்மானங்களையும் உங்களது திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்த வாரத்தை கூடுதல் வெற்றி தினங்களாக நீங்கள் சிந்திக்க முடியும். ஆகையினால் இந்த வாரத்தினுடைய முதல் பகுதியில் உங்களது சிந்தனைகளை முடுக்கிவிட்டு வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு திட்டமிடுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலைகளை மனதில் செயல்படுங்கள். மனதில் சிந்தித்து பத்திரப்படுத்துங்கள். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காளையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் புதிய திட்டங்கள் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் பொழுது அந்த திட்டங்களை 17/7/2024க்கு பிறகு நீங்கள் திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுடைய முன்னேற்ற தகவல்கள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கு நடைபெற வேண்டிய சுபமான மங்களகரமான வைபவங்கள் ரீதியான சிந்தனைகளை சிந்திப்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. அதே போல் வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு சப்தம சயனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7-12க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசியை கடந்து வரும் பொழுது அஷ்டம லாபஸ்தானாதிபதியும் உங்களது ராசியை கடந்து வருகின்றார். உங்களது ராசியிலே குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கையானது குரு மங்கள யோகத்தை கொடுக்கின்றது. குழந்தைகள் மூலமாக
வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. இந்த வாரத்தினுடைய 2வது பகுதியில் உங்களது முயற்சிகளை முடுக்கிவிட்டு வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகளை சிந்திப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. பாக்யாதிபதி தசமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறது. நெடு நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் முதலீடு செய்திருந்த சிறிய தொகை ஒரு பெரிய தொகையாக உங்கள் கைக்கு கிடைக்கும் பொழுது ஆனந்தத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த வாரத்தினுடைய 2வது பகுதியானது வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையப்போகிறது. மாணவ செல்வங்களுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. இளைஞர்கள் எந்த விஷயத்திலும் மனச்சோர்வை தவிர்த்து முயற்சியை முடுக்கிவிட்டு தொடர்ச்சியான முயற்சி, அந்த முயற்சிக்கு தேவையானது பயிற்சி என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது எந்த வாரத்தையும் நீங்கள் வெற்றி வாரமாக சிந்திக்க முடியும். பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது, விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்தகோடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த வாரம் மிகவும் பொறுமை தேவை, மிகவும் நிதானம் தேவை, மிகவும் எச்சரிக்கை தேவை. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது சப்தம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7-10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் விரயஸ்தானத்தை கடந்து வருகின்றார். சுப செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடும். பேச்சை தொழிலாக உடைய பக்தகோடிகளுக்கு புதிய புதிய வகைகளில் மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும். மாணவ செல்வங்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. குறிப்பாக பேச்சு போட்டிகள், பாட்டு போட்டிகள், பேச்சை தொழிலாக உடைய பக்தகோடிகள் இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வெற்றி வாரமாக அமையப்போகிறது. உங்களது சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரப்போகிறது. இருந்தாலும் இந்த வாரத்தில் அட்டம பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை தேவை, நிதானம் தேவை. பணியாற்றக்கூடிய இடங்களில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகள் மிகவும் பொறுமை, எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சதுர்ஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வருகின்றார். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த வாரத்தினுடைய கிரகங்களுடைய அமைப்புகளை சிந்திக்கும் பொழுது உங்களது குலதெய்வத்தினுடைய திருநாமாவை தினந்தோறும் 21 முறை ஜபம் செய்து அன்றாடம் செய்ய வேண்டிய பணிகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுங்கள். குலதெய்வத்தினுடைய திரு உருவம் வீட்டில் இருந்தால் சந்தனம், குங்குமம், புஷ்பம் சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு குலதெய்வத்தினுடைய திருநாமாவை நீங்கள் தினம்தோறும் 21 முறை ஜபிப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். சில பக்தகோடிகளுக்கு அசையா சொத்துக்கள் ரீதியாக
பெரிய செலவுகளை செய்து புதிய இடங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். உங்களது ராசிக்கு சஷ்டம லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 6-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பூமி காரகன் விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது செவ்வாய் பகவான் குரு பகவான் சேர்ந்து விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது குரு மங்கள யோகம் மூலம் அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வரும்பொழுது மூலப்பத்திரங்களை கவனித்து பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் செயல்படுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. பஞ்சம தசம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஷ்டம பாக்யாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிப்பதும், சப்தம அட்டம ஸ்தானாதிபதி வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதும், முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதும் கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை சிந்திக்கக்கூடிய, அபரிமிதமான வெற்றியை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களது ராசிக்கு 5-10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். குறிப்பாக மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களது குடும்பத்திற்கு ஒரு சுப செய்தி, ஒரு வெற்றி செய்தி கிடைக்கப் போகிறது. சகோதர சகோதரிகள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாகவும் அன்பாகவும் மலரப்போகிறது. உங்களது மனதில் இருந்த பலவிதமான சந்தேகங்களுக்கு விடைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. குடும்பத்தில் இருந்த பலவிதமான இடர்பாடுகள் நீங்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. சஷ்டம பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து, அதிலும் குறிப்பாக லாபஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்வது என்பது கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான அனுகூலம் கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. நமது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள், அதே போல் பைரவ் குருஜி யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தகவல்களை நீங்கள் தைரியமாக எடுத்து கூறுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவான ஜோதிட தகவல்கள் மற்றவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய கடக ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு, சரியான விகிதத்தில் உழைத்து, சரியான விகிதத்தில் லாபத்தை பெறக்கூடிய பாக்கியங்களை அனுக்கிரகபத நவக்கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்றார்கள் என்ற ஒரு உயர்நோக்கு சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படும் பொழுது அபரிமிதமான வெற்றிகளை நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும். கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள், உங்களது இல்லங்களில் இருக்கக்கூடிய கடக ராசி சார்ந்தவர்கள், உங்களது நண்பர்கள், உங்களது உற்றார் உறவினர்களுக்கு இந்த தகவல்களை, இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை, குறிப்பாக கடகராசி சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய இயக்கங்களை அவர்களுக்கு தெரிவித்து அவர்கள் மேலும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஊக்குவிக்கும் பொழுது அபரிமிதமான இறை ஆற்றலை நீங்கள் பிரத்யட்சமாக பெற முடியும். பக்கச்சொல் 16,000 பலம் என்ற வாசகத்தை நாம் சிந்திக்க முடியும். ஒருவருக்கு நல்ல தகவல்களை நாம் சொல்லும் பொழுதும், ஒருவருக்கு நல்ல தகவல்களை நாம் ஷேர் செய்யும் பொழுதும் இறை ஆற்றல் நமக்கு நமது விஷயங்களை வெற்றியாக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் பிரத்யட்சமாக சிந்திக்க முடியும்.
சப்தம அஷ்டம ஸ்தானாதிபதி வக்ரகதியில் பிரவேசிப்பது கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்திலிருந்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதையும், முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் அபரிமிதமான முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாரம் என்பதையும், கடக ராசியை சார்ந்த பக்த கோடிகள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு இந்த வாரத்தில் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சிறப்பாக செய்யக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் மனசில் ஒரு ஏக்கம் காணப்படுறது. எதையும் நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு தான் இருக்கோம், ஆனால் எங்களுக்கு எப்பொழுது சிறப்பு வரும்? பல மாதங்களாக கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு சரியான விகிதத்தில் அனுக்கிரகம் செய்யவில்லை என்ற ஒரு உண்மையை நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்தாலும், இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு சஷ்டம சப்தம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 6-7க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் வக்ரகதியில் பிரவேசிக்கக்கூடிய காலங்கள், கடந்த காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி, அதிலும் அமாவாசை இருட்டில் கண்ணையும் கட்டி காட்டுக்குள்ளே விட்டு சப்தமே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கும் பொழுது, உங்களது கண்ணுடைய கட்டையும் அவிர்த்து விட்டு நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் ஒரு ஒளியை காட்டி உங்களுக்கு ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு நட்பு கிடைச்சதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் இல்லையா? அதை போல சஷ்டம சப்தம ஸ்தானாதிபதி வக்ரகதியில் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதிலும் இந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு மந்தகாரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் பிரவேசிக்கும் பொழுது பல சிரமங்கள், பல கவலைகள், பல கஷ்டங்கள் இவைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தோன்ற போகிறது. இந்த பாதையில் நான் பயணிக்கப் போகின்றேன் என்று அந்த பாதையை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நம்மளால் நடக்க முடியுமா, ஓட முடியுமா, சைக்கிளில் போக முடியுமா, டூ வீலரில் போக முடியுமா, அல்லது காரில் போக முடியுமா, எந்த நம்ம பயணத்தில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணும் பொழுது தன்னம்பிக்கை ஏற்பட்ட உடனேயே உங்களது ஜனனகால ஜாதக ரீதியான ஒரு பயணத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். நீங்கள் எதில் பயணிக்க போகிறீங்க, நீங்கள் எதில் பயணிக்க போகிறீங்க அப்படிங்கக்கூடிய சிந்தனையை உங்களது ஜனனகால ஜாதகம் தீர்மானிக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய தன்னம்பிக்கையை நீங்கள் ஆழ் மனதில் பதிய வச்சுண்டு தொடர்ச்சியான முயற்சி தேவை. ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு பயிற்சி காலம். இந்த காலகட்டங்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பும் நிச்சயமாக எதிர்காலத்தில் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆழ் மனதில் பதிய வச்சு கொள்ளுங்க. சில சமயங்களில் இமீடியட் ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியாது. உதாரணமாக ஒரு வாழை மரம் வைக்கிறோம், அது எத்தனை நாளில் பலன் கொடுக்கும். நெல் பயிர் வைக்கிறோம், அது எத்தனை நாளில் பலன் கொடுக்கும். தென்னை மரம் வைக்கிறோம், அப்போ அது எத்தனை நாளில் பலன் கொடுக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. ஆனால் இப்பொழுது நீங்கள் பயிர் பண்ணியிருக்கிறது தென்னை மரம்.
நீங்கள் தென்னமரத்தை பயிர் பண்ணிவிட்டு ஒரு தென்னம்பிள்ளையை வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து தேங்காய் காய்க்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் வச்ச தென்னம்புள்ளை நல்ல மரமாக வளரப்போகிறது, நிறையா காய்க்க போகிறது. நீங்கள் அந்த தென்னம்புள்ளையை தண்ணீர் பாய்ச்சி சுற்றி வேலி போட்டு சேஃப்டி பண்ண வேண்டியது இப்போ உங்கள் டியூட்டி. அதற்கு உங்களுக்கு உறுதுணை என்ன தேவைன்னா இறைவனிடத்திலே பக்தி. அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். துர்க்கை வழிபாடு செய்யுங்கோ. செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருங்கோ. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் காளியம்மன் கோயில், துர்க்கையம்மன் கோவில், மாரியம்மன் கோவில், இது எது உங்கள் பக்கத்தில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்கோ. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் ஆலயங்களுக்கு போக முடியலன்னா வீட்டிலேயே நீங்கள் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுங்கோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஆஃபீஸில் அந்த செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் கனி தீபம் ஏற்றி வழிபடுறத நான் பார்த்துருக்கேன். அதன் மூலமாக அவருக்கு அபரிமிதமான வெற்றிகள் கிடைக்கிறது. இறைவனிடத்திலே நாம் வைக்க வேண்டியது தன்னம்பிக்கை, பக்தி, பிரார்த்தனை. இதை மூன்றையும் நாம் செய்யும் பொழுது இறையருள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு கடுமையான வேலைகள் இருந்தாலும் நாளை வசந்தம் வரப்போகின்றது என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து பிரார்த்தித்து செயல்பட்டு வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமுடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, இந்த கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் முக்கியமாக 2 தகவல்களை நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம். ஒன்று, இந்த வாரத்தினுடைய முதல் பகுதியில் ஒரு நல்ல விஷயம் ஏற்பட போகிறது. இந்த வாரத்தினுடைய 2வது பகுதியில் ஒரு நல்ல விஷயம் ஏற்பட போகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த வாரத்தினுடைய முதல் பகுதியிலே சூரிய பகவான் தசமஸ்தானத்திலும் 2வது பகுதியிலே லாபஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்றார். முதல் பகுதியை விட 2வது பகுதியில் குறிப்பாக இந்த 17/7/2024க்கு பிறகு ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவலாக அமைய போகிறது. அதிலும் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவருடைய எஜுகேஷன் க்ரோத் ட்ரமாண்டஸாக இருக்க போகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த பள்ளியில் படிக்க வேண்டும், எந்த கல்லூரியில் சேர வேண்டும், நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்ற சிந்தனை உடையவர்களுக்கு அபரிமிதமான உயர்வு கிடைக்க போகிறது. அதே போல் இந்த போட்டித் தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், பல முறை பல போட்டித் தேர்வுகளை எழுதி பல ஆண்டு காலமாக நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டுருக்கேன், ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை வாங்கியே ஆகணும் அப்படின்னு பல மாணவர்களை நான் பார்த்துருக்கேன். பல மாதங்களாக பல வருடங்களாக தொடர் முயற்சியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் ஒரு வெற்றி கிடைக்க போகிறது. நான் எதிரே பார்க்கல, இறைவன் எனக்கு அருள் கொடுத்து விட்டான் அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. அதே போல் சில பக்த கோடிகள் ஒரு ப்ரைவேட்டில் ஜாபில் இருந்திருப்பீள். சில பக்த கோடிகள் கடந்த காலத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து வெளிவருவதற்கும் வெளியேற்றப்பட்டதற்கும் பல காரணங்கள் இருக்கலாம். அவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் ஒரு ட்ரமாண்டஸ் க்ரோத் உங்களுக்கு கிடைக்க போகிறது. கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. சதுர் சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருகின்றார். நல்ல கல்வி தகுதி, உழைப்பு, நல்ல ஒரு எஃபிஷியன்சி, எபிலிட்டி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. இருந்தாலும்
கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்கணும். இந்த வாரம் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய, அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்? உங்கள் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானம் சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். கணவன் மனைவி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஒருத்தர் பேசும்பொழுது இன்னொருத்தர் சைலண்ட்டாக இருக்கலாம். ஒருத்தர் கோவப்படும் போது இன்னொருத்தர் அதை சாந்தமாக கேட்டுக்கணும். பொதுவாக லைஃப்பில் இந்த ஒருத்தருக்கொருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் வாழ்க்கை. நம்ம எப்போதும் நான் சொல்கிறத மட்டுமே நீ கேட்கணும் அப்படின்னு யார் நினச்சாலும் சரி, அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அது அந்த அளவுக்கு சுபிட்சத்தை கொடுக்கலை. இன்னைக்கு நீ சொல்கிறத நான் கேட்குறேம்மா, நேற்றுக்கு நான் சொல்கிறத நீ கேட்டம்மா அப்படின்னு ஒருத்தருக்கொத்தர் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த சப்தமஸ்தானத்தில் போய் சர்பகிரகங்கள் கடக்கும் பொழுது கன்னியா ராசி சார்ந்த, கன்னியா லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுக்கறது, கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் ஒரு காம்ப்ரமைஸ் திங்கிங். ஒரு கோபம் வருதுன்னா உடனே அந்த இடத்த விட்டு நவுந்துருங்க. மறுநாள் காலம்பரை பேசுங்க. மனம் விட்டு பேசும் பொழுது பல பிரச்சனைகளை நமக்கு தீர்வு காண முடியும். கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது, விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை அப்படி போகும்போது ஒரு டியூட்டிக்கு போகிறேன், வெளில போகிறேன், ஒரு நிமிஷம் நின்று அவரை பார்க்கணும். அப்படியே போகும்போதே இப்படி வண்டியில் போகும்போது இப்படி கன்னத்தில் போட்டுக்கக்கூடாது. விநாயகர் சன்னதியில் அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நின்று அப்படி அவரை பாருங்க. அவருடைய பார்வை உங்கள் மேலே படும். அபரிமிதமான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் வெற்றி வாரமாக அமைய போகிறது. திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. குறிப்பாக கடந்த சில வாரங்களாக பல விதத்தில் உங்களுக்கு பலவிதமான அழுத்தங்கள் இருந்தது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களது ராசிக்கு 3, 6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடந்து வர்றார். இதில் பஞ்சமஸ்தானத்தை மந்தகாரகன் சஞ்சரிக்கிறதும், விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறதும் கடுமையான ஒரு ஏக்கங்களையும் ஒரு தேக்கங்களையும் தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தினுடைய 2வது பகுதி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது. குறிப்பாக 17/7/2024க்கு பிறகு. இந்த டேட்டை கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் இவ்வளோ துல்லியமாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை நோக்கி பயணிக்க போகிறார். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியும் தசமஸ்தானத்தில் வரப்போகிறார். அப்போ இந்த வாரத்தினுடைய 2வது பகுதியில் உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க. அதிலும் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும், நேற்று வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத மேலதிகாரிகளுடைய ஆதரவு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. குறிப்பாக எஸ்பெஷலி 17/7க்கு அப்புறம். அதை துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் சரியான விகிதத்தில் பிளான் பண்ணுங்க. மனசில் பலவிதமான அழுத்தங்கள் இருந்தது, பலவிதமான சந்தேகங்கள் இருந்தது, பலவிதமான வினாக்கள் இருந்தது. ஆனால் நீங்கள் இந்த சந்தேகங்களையோ இந்த கவலையையோ யார்கிட்ட போய் கேட்குறது? நம்ம எப்படி கேட்க முடியும்? இதை யார்கிட்டையாவது கேட்கலாமா? இதை யார்கிட்டையாவது கேட்டால் தப்பாக நினச்சிப்பாளா அப்படின்னு மனசுக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்போ என்ன தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம எதா இருந்தாலும் துணிஞ்சு
கேட்போமா அப்படின்னு ஒரு தைரியம் வந்துடுது. ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்கள் மனசில் எதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டீங்களோ, எதை நினச்சி குழம்பின்னு இருந்தீங்களோ அதற்கு தானாகவே ஒரு தீர்வு கிடைக்க போகிறது. சில சமயங்களில் இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன். ஒரு பெரிய மகான் இருந்தார். அந்த மகான் எதிரில் ஓடக்கூடிய ஒரு வாய்க்காலில் குடிக்கிறதுக்கு இந்த சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி கொண்டா அப்படின்னு சொல்கிறார். அந்த சீடன் போகிறான். அந்த சீடன் அந்த வாய்க்கா வழியாக போய் அந்த சொம்பு குடிக்க தண்ணி மொள்ளும்போது எழுத்தாப்பில் 2 மாடு அந்த வாய்க்கால வேகமாக தாண்டி போகுது. உடனே அந்த தண்ணி அப்படியே குழம்பிடுது. இந்த குரு இருக்காரே, அவர் கொஞ்சம் பிடிவாதம் உள்ளவர். எந்த இடத்துல சொல்கிறாரோ அந்த இடத்துல தான் எடுக்கணும். உடனே, குருவே, நீங்கள் சொல்கிற இடத்துல ஒரு மாடு குறுக்க போனது, நான் அந்த இடத்துலேருந்து நீர் எடுக்க முடியல, அந்த இடம் ஃபுல்லாக ஒரு குழம்பு போயிடுச்சு. இந்த வாக்கியா ஓடி வருது இல்லையா, அதுக்கு அந்தண்ட லெஃப்ட் சைடில் போய் நான் அந்த குடிநீரை எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறார். வேண்டாம் அப்படின்னு வர்றார். திருப்பி அந்த நபர் போகிறார். இந்த ஓடின மாடு திருப்பி அந்த வாய்க்காலுடைய அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வர்றது. திரும்பியும் அந்த நீர் குழம்பிடுது. குருவே, இங்கேருந்து போன மாடு அங்கேருந்து இங்கே வந்துடுத்து, அதனால இந்த வாய்க்காலுக்கு ஒரு 100 அடி அந்தண்ட போனேன்னா ரைட் சைடில் வலது பக்கத்தில் கொஞ்சம் தெளிவான நீர் கிடைக்கும்னு தோன்றது, நீங்கள் நான் அங்கே போய் எடுக்கலாமான்னு கேட்குறார். இல்லை, எனக்கு இந்த இடத்த தான் வேணும் அப்படிங்கிறார். திரும்பி இந்த சீடன் அங்கே போகிறான். ஒரு 10 நிமிஷம் இருக்கான். அந்த ஓடையில் தெளிவான நீர் ஓடுறது. அந்த தெளிவான நீர் வந்தோடனே குரு எந்த இடத்துல சொன்னாரோ அந்த இடத்துல அந்த நீரை எடுத்துட்டு வரான். அந்த எந்த இடத்துலேருந்து அந்த நீரை எடுத்துட்டு வந்தோடனே தெளிவான நீரை பார்க்குறார். இப்போ எந்த இடத்துல எடுத்த அப்படின்னு குரு கேட்குறார். நீங்கள் சொன்ன இடத்துலையே தான் எடுத்தேன். அப்போ எப்படி தெளிவான நீர் கிடச்சிது? அந்த இடம் குழம்பு இருந்தது இல்லையா, அந்த இடத்துல நான் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போ நீ இந்த தெளிவான நீர் கிடைக்கிறதுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறார். நான் ஒன்றுமே செய்யலை, அது தெளிவு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்துல நின்னேன். இப்போ தெளிஞ்சது, நல்ல நீர் கிடச்சிது, எடுத்துன்னு வந்தேன். அதை போல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது பிரச்சனை வந்தாலும், எப்பொழுது குழப்பம் வந்தாலும் நீ கொஞ்சம் அமைதியாக இரு, இறை ஆற்றல் உனக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் அப்படின்னு உபதேசம் பண்ணினார். அதை போல் இந்த காலகட்டங்களில், கடந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் அமைதியாக இருந்தீர்களோ, பொறுமையாக இருந்தீர்களோ, நிதானமாக இருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் இறை ஆற்றல் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க போகிறது. அந்த வெற்றியை நீங்கள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ராகு பகவான் உங்களுக்கு அருளக்கூடிய வாரமாக அமையப் போகிறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த வாரத்தில் ஏற்பட்ட கவலைகள், கட்டங்கள், சிரமங்கள் நீங்கி வெற்றியை சிந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் சதுர் பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வக்ரகதியில் பிரவேசிப்பதினால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய ஸ்வர்ண ஆக்ஷ்ண பைரவரை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்போகிறது. ஆனால் உங்களுக்கு சாதனை புரிவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பெறும் பொழுது
மிகவும் பொறுமை தேவை. உங்களது ராசி நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் செவ்வாய் பகவானுடைய பார்வையானது உங்களது ராசி மேல் பதிகின்றது. அவசரத்தை தவிர்க்க வேண்டும். எதிலும் பொறுமை தேவை, எதிலும் நிதானம் தேவை, எதிலும் எச்சரிக்கை தேவை. விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேவர் பிளெஸ்ஸிங்ஸ் இதை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னு கேட்டால், தன பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான். தன பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே பதிகின்றது. லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் கிடைக்க போகிறது. அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் என்ன பண்ண போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானுடைய அனுகூலங்கள், தெய்வீகனுடைய அனுகிரகத்தை நீங்கள் பிரத்யட்சமாக சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. குருவருளும் திருவருளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அந்த மாற்றங்களை ஏற்றங்களாக ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானியுங்கள். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரும். அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தினால் தவித்து கொண்டிருந்த விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் நீங்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப சிரமமாக இருந்திருப்பீள். ஆரோக்கிய ரீதியாக, பார்வை ரீதியாக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடுமையான அழுத்தங்கள் ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக நீங்கள் எந்த விதமான சிரமத்தை தாண்டி வந்தாலும் இந்த வாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதே போல் இந்த விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் தொடர் முயற்சியில் இருந்துருப்பீங்க. ஆனால் கடந்த சில வாரங்களாக அந்த முயற்சிகளில் நிறையா தாக்கம் ஏற்பட்டது. அந்த தாக்கத்தின் காரணமாக உங்களது மனம் ஏக்கத்தை கடந்து வந்துட்டுருக்கு. அந்த தாக்கங்கள் நீங்கி, மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் நீங்கி ஊக்கம் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இந்த வாரத்தில் விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகள் வயறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக இந்த 50+ இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆரோக்கிய ரீதியாக நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்கும், நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்காது அப்படின்னு திட்டமிடுங்க. உங்கள் மனசை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. அந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. சில பக்தகோடிகளுக்கு அசையா சொத்துக்கள் ரீதியாகவும் வீடுகள் மனைகள் போன்ற விஷயங்களை சரி செய்யக்கூடிய, ரிப்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. குறிப்பாக வீடுகள் மனைகள் கட்டி கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடிகளுக்கு அந்த கட்டுமானத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி உங்களது கட்டுமான பணிகளை நீங்கள் மீண்டும் தொடரக்கூடிய, முழுமை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. எந்த காலகட்டங்களில் எப்படி அந்த மனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகள் பஞ்சமஸ்தானத்தை ராகு பகவான் கடந்து வருகின்றார். அபய ராகு அனுகிரக கேது என்ற இறைவனை வழிபடுவது அது நமது பாண்டிச்சேரியில் மட்டுமே இருக்குது. உலகத்தில் எங்கேயுமே அபய ராகு அனுகிரக கேது என்ற திருமூர்த்தியானவர் கிடையாது. இது காப்பிரைட் செய்யப்பட்ட, குருநாதருடைய அனுகிரகத்தினால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இறைவன். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பால் அபிஷேகம் செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். வாய்ப்புடையவர்கள் ஃபோன் செஞ்சுட்டு தரிசனத்துக்கு வாங்கோ. உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க
அபய ராகு அனுகிரக கேதுவனுடைய அனுகிரகம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு, குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள். தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு வினா, பலவிதமான கஷ்டங்களை தாண்டி வந்துருக்கோமே சாமி, எந்த கிரகங்கள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு வினா மனசில் இருக்குது. சஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார், அஷ்டமஸ்தானத்தில் வித்யாகாரகன் சஞ்சரிக்கின்றார், முயற்சி ஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு 5, 12 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது கடந்த காலத்தில் இருந்த ஆரோக்கிய ரீதியான விஷயங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். பல டாக்டரை பார்த்துட்டேன், பல மெடிசின்ஸை ஃபாலோ பண்ணிட்டேன், பல வைத்திய முறைகளை பின்பற்றி பார்த்துட்டேன். ஆயுர்வேதா பார்த்தாச்சு, சித்தா பார்த்தாச்சு, ஹோமியோபதி பார்த்தாச்சு, யுனானி பார்த்தாச்சு, அலோபதி பார்த்தாச்சு. இனி வைத்திய முறை என்ன இருக்குன்னு தெரியல, எந்த விதத்திலையும் நமக்கு தீர்வு கிடைக்கல. பலவிதமான மருத்துவர்களை பார்த்து செலவு செஞ்சது தான் மிச்சம் அப்படின்னு இருந்த உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அபரிமிதமான ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் கிடைக்க போகிறது. நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள், நல்ல மருந்துகள் கிடைக்கும், ஆரோக்கியத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதைப்போல மாணவ செல்வங்கள், நீங்கள் எந்த விதமான கல்வியை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு தெரியாமல் குழம்பிக்கொண்டு தவித்து கொண்டு இருந்த உங்களுக்கு பிடித்த கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய, நீங்கள் பிடித்த கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதை போல இளைஞர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகிறது. ஆனாலும் இளைஞர்கள், குறிப்பாக வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த ஊதியத்தை குருப்பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். தனுராசி சார்ந்த பக்த கொடிகள், தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்த வாரத்தினுடைய 2வது பகுதியிலே அஷ்டமஸ்தானத்தில் பாக்யாதிபதி சஞ்சரிக்கின்றார். ஆகையினால் தினந்தோறும் சூரியனை வழிபடுவது, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது, சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, உணவோடு கோதுமை அன்னத்தை சேர்த்து கொள்வது, கோதுமை சப்பாத்தி சாப்பிட்றது, கோதுமை உப்மா சாப்பிட்றது, கோதுமை கஞ்சி சாப்பிட்றது, அதை போல் உணவில் கோதுமையை தினந்தோறும் சேர்த்து கொள்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆரோக்கியத்தில் மாற்றங்களை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைவதை உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு வாழ்க்கையில் ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்ச், ஒரு ட்ரமாண்டஸ் க்ரோத். என்ன சாமி, நாங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்ருக்கோன்னு எங்களுக்கு தானே தெரியும். எவ்வளவு எதிர்நீச்சல், எவ்வளவு போராட்டங்கள். உண்மைதான், மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் எவ்வளவு போராட்டங்களை தாண்டினாலும், எவ்வளவு சூழ்நிலைகளை தாண்டினாலும், உங்களது ராசிக்கு 3, 12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். பாக்யாதிபதியினுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. உங்களுக்கு நல்ல நல்ல சிந்தனை ஆற்றல் தோன்றும், நல்ல நல்ல யோஜனைகள் தோன்றும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஐடியாஸ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எபிலிட்டி, இவைகளுக்கு நண்பர்கள் மூலமாகவும் உற்றார் உறவினர்கள் மூலமாகவும் நல்ல அங்கீகாரங்களை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது. நீங்கள் கடந்த காலத்தில்
உங்களது வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு கவலைப்பட்டுருந்த உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். பெரிய உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு ரீதியாகவும், அன்பு ரீதியாகவும், பண்பு ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் உயர்ந்தவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த நட்பின் மூலமாக அபரிமிதமான வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல கல்வி தகுதியோடு நல்ல வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. இந்த தொடர் முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொடர் முயற்சி செய்யக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதிலும் முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வரும் பொழுது நீங்கள் சலிக்காமல் முயற்சி செய்வீர்கள். அந்த முயற்சியானது அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது, அவசரத்தை தவிர்ப்பது, புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமாக அமைய போகிறது. அதிலும் செகண்ட் ஆஃப் ஆஃப் த வீக் உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான குரோத் கிடைக்க போகிறது. அதிலும் அரசு சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகிறது. அந்த அங்கீகாரம் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. சப்தமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பஞ்சம அஷ்டமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். 5, 8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் 7க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் 6வது ஸ்தானத்தை சேர்ந்து கடந்து வரும்பொழுது உங்களது சாதனை ஆற்றல் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. சாதனை ஆற்றல் வெற்றியை கொடுக்கும் பொழுது அங்கீகாரம் கிடைக்க போகிறது. அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது பொருளாதார வளர்ச்சி கிடைக்க போகிறது. பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி பெருக போகிறது. அப்போ கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு குறிப்பாக இந்த வாரத்தினுடைய 2வது பகுதி அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் பல வெற்றிகள் நாடி ஓடி வரப்போகிறது. இளைஞர்களது வாழ்க்கையில் சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. வண்டி வாகனங்கள் பழுது ரீதியாக இருந்த சிரமங்கள் நீங்க போகிறது. இருந்தாலும் இந்த வாரத்தில் கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்? குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. நீங்கள் பொது பணிகளில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், ஆஃபீஸ் டியூட்டியில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது அலுவலக வேலை ரீதியாகவோ அல்லது பொது வாழ்க்கை ரீதியாகவோ ரொம்ப நேரம் வெளியில் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கலாம். நைட்டு 11 மணி 12 மணிக்கு கூட வீட்டுக்கு வர வேண்டியிருக்கலாம். என்ன நீங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க? குடும்பம்னு ஒன்று உங்களுக்கு இருக்குது தெரியுமா? அந்த குடும்பத்தை கவனிக்க வேண்டியதும் உங்கள் கடமை தெரியுமா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டேருந்து தகவல் வரும். நான் எல்லாமே குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு தானே என் டியூட்டியை பார்க்குறேன், அது செய்கிறது மட்டும் உங்கள் டியூட்டியா? இன்னும் நீங்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நிறையா இருக்கு. குழந்தை அப்பா இப்போ வருவான்னு ரொம்ப நாழியாக கேட்டுருக்காங்களே, அந்த குழந்தை நீங்கள் காலம்பரை குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறோம். அப்போ நீங்கள் தூங்கிடுறீங்க. இப்போ தான் வரீங்க. அப்போ அந்த குழந்தையோட கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதும் உங்கள் டியூட்டி அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? சைலண்ட்டாக இருக்கிறத தவிர வேறு வழி கிடையாது. இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு சில தினங்கள் குடும்பத்துக்கு
நேரங்காலங்களை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பிளானிங் பண்ணுங்கோ. அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். காஸ்ட்லி திங்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக செயல்படுங்கோ. கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆலய வழிபாடு, குறிப்பாக விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசியின் பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் கடுமையான ஒரு அழுத்தம், அது குடும்ப ரீதியாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு ரீதியாக இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் மூலமாக இருக்கலாம், நண்பர்கள் மூலமாக இருக்கலாம், ஏதோ ஒரு ப்ரெஷர் உங்களை அழுத்தின்னு இருந்தது. ஆனால் இந்த வாரத்தில் அந்த அழுத்தத்திலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த மீனராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அந்த மாற்றம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு துலா ராசியில் ஒரு கதை சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் முழுமையாக பாருங்கோ. இந்த ராசிபல நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்தவாளுக்கு அது தெரியும். நீங்கள் சில பக்த கொடிகள் என்ன பண்ணிடுறா, டைரெக்டாக அந்தந்த ராசிக்கு வந்துடுறா. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் துலா ராசியில் ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை கதையாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பக்க பலம் கிடைக்கும். அந்த தத்துவம்னு நம்ம எடுத்துக்கிறத விட தத்துவ ரீதியான ஒரு கதை, ஒரு தத்துவ ரீதியான கதை அப்படிங்கிறத விட அதை ஒரு ப்ராக்டிக்கல் கான்செப்ட் கொடுத்துருக்கேன். அந்த கதையை நிச்சயமாக மீனராசி சார்ந்தவர்கள் கேளுங்கோ. உங்களுக்கு ஒரு அபரிமிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களது முயற்சி நல்ல வெற்றியை கொடுக்க போகிறது. குறிப்பாக இந்த சகோதரர்கள் ரீதியாக இருந்த இடர்பாடுகள், இந்த கிராமப்புறங்களில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சின்ன குழந்தையில தான் சகோதரன், அவன் வளர்ந்துட்டான்னா பங்காளி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது நம்மோடு கூடி விளையாடிய சகோதரனோ சகோதரியோ வயசானோன்ன குடும்ப ரீதியான சொத்துக்கள் ரீதியாக வரும்பொழுது அண்ணன் என்னடா தம்பி என்னடாங்க கூடிய சிந்தனைகளோடு இருப்பாங்க. அப்போ சில குடும்பங்களில் வம்பு, இந்த வரப்பு சண்டைகள், கிராமப்புறங்களில் வரப்பு சண்டைன்னு இருக்கும். ஓரடி வரப்பை எந்தெண்ட தள்ளி போட்டுட்டேன்னு வரப்பு சண்டைன்னு சொல்லுவாங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக பாகப் பிரிவினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகப் பிரிவினை ரீதியாக பங்காளிகளோடு, உடன் பிறந்தவர்களோடு கடந்த காலத்தில் பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக இருந்த வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் நல்ல தீர்வு கிடைக்க போகிறது. இந்த தீர்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இறைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், தன பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-9 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி வக்ரகதியில் பிரவேசிப்பது அருமையான அமைப்பு. பொதுவாக நமக்கு இடையூறு பண்ணும்போது சனி பகவான் செவ்வாய் பகவானே நொந்துப்போம். ஆனால் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் பண்ணுறவரே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் தான். இந்த வாரத்தில் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் வரப்போகிறது. இந்த வம்பு வழக்கு வியாஜ்யங்களில் நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகள், குறிப்பாக மாணவ செல்வங்கள் கல்வியிலே கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். நீங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமையை பின்பற்ற வேண்டும், நிதானத்தை பின்பற்ற வேண்டும். சில சமயங்களில் ஒப்பீடுகளை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு இந்த ப்ரமோஷன் கிடைச்செடுத்து, மற்றவர்களுக்கு இந்த இன்க்ரிமெண்ட் கிடைச்செடுத்து, எனக்கு ஏன் இன்னும் வரல, அவளை விட நான் சீனியராக இருக்கேனே, அவளை விட நான் கல்வியில் சிறந்திருக்கேனே, எஃபிஷியன்சி நன்னா இருக்கே, எபிலிட்டி நன்னா இருக்கே, அவளை விட நான் கூடுதலாக வேலை பார்த்துட்டுருக்கேனே, எனக்கு ஏன் வர வேண்டியது வரல அப்படின்னு ஒப்பீடுகள் பார்த்து கவலைப்படாமல் உங்களது கடமைகளை செஞ்சுட்டே வாங்கோ.
உங்களது ராசியில் ராகு பகவான் இருக்கார். அவர் உங்களுக்கு நிறையா கன்ஃபியூஷன்ஸை கொடுப்பார், பலவிதமான குழப்பங்களை கொடுப்பார், பலவிதமான கம்பேரிட்டிவ் மாயைகளை கிரியேட் பண்ணுவார். இந்த சமயத்தில் நீங்கள் மாயைகளில் சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பொறுமையாக குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறது, இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறது, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது, அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் அனுகூலம், வெற்றியை கொடுக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.